வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 3072 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3060 சப்போர்ட்டாக வச்சு 3040 ஸ்டாப்லாஸ் வச்சு மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் 3060க்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு கீழே வந்து 3060 உடச்சி சப்போர்ட் எடுத்து 3114 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஆனால் அதால் 3120 உடைக்க முடியாமல் மறுபடியும் திணறி கீழே உடைக்கிற சமயத்தில் 3060 உடைக்கிற சமயத்தில் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே செல்லிங் அதிகமாக ஆகி 2968 வரைக்கும் கீழே வந்து 2978 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருந்தாலும் 3060க்கு மேலே நிற்க முடியாதனால மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3000 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 3060 வரைக்கும் செல் பண்ணி 3070 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 2906, 2860. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.